அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இது வந்துட்டு லாஸ்ட் வீக் எடுத்த வ்ளாகு. டிமார்ட் போயிருந்தோம் மந்த்லி கிராசரிஸ் வாங்குறதுக்காக. முதல்ல நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போலாம் என்னன்னு தெரியல, ரயான் குட்டி எங்கே வெளியில் கிளம்ப அவனும் வரேன்னு சொல்லிட்டு முதல்ல கிளம்பிடுறான். அதனால அவங்க கூடயே சேர்த்து அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். டிமார்ட் ரீச் ஆனோடனே தெரிஞ்சிச்சு நல்ல கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டே அன்னைக்கு கூட்டமாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து சாட்டர்டேவே போனோம். அப்போவுமே நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு. அதுவும் அந்த கிராசரி செக்ஷன்லாம் நல்லாவே கூட்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கிச்சன் வேர்லாம் இருக்குல்ல அங்கே வந்துட்டோம். இந்த கிளாஸு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பிளேட்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதனால் அங்கே வந்திருந்தேன். ரயான் குட்டிக்கு என்னென்னு தெரியல, அங்கே போகிற வரைக்கும் நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அங்கே உள்ளே போனோன்னே ஆட்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி உம்முனே மூஞ்சி வச்சுட்டு இருந்தான். சரி வந்துட்டு அவனுக்கு எதனா எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன வேணும் கேட்டால் அவன் ஒரு பெரிய பொம்மையாக தூக்கிட்டான். சரி அதோட ப்ரைஸ் வேறு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சா, வேண்டாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கிற பொம்மையை வச்சு விளையாட மாட்டேங்கிறேன், இது வாங்கிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கேட்கவே இல்லை, அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் வந்துட்டு பொம்மையை வச்சுட்டு விளையாண்டுருந்தா. நான் இந்த பொருளெல்லாம் பார்க்குற வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு தேவையான சில பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதை எடுத்த உடனே அந்த பொம்மையை தூக்கி போட்டு அந்த பொருளை எடுத்து வச்சுட்டு விளையாண்டுருந்தேன். இந்த ப்ரஷ்ஷு, பிளேட்டு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். ஒரு வழியாக வந்துட்டு அவன்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த பிறகு தான் வந்துட்டு மூச்சே வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. பில் போடுற இடத்துல பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். வெளியே வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு ரயான் தூங்கிட்டான். அவன் தூங்குறதுக்குள்ளே எல்லா பொருளையும் எடுத்து வச்சலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு எல்லா பொருளுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் டிமார்ட் போயிட்டு வந்தோம். டிமார்ட்டில் நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரெக்டாக பேசி போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்காம. பட் நிறைய வந்துட்டு நாய்ஸ் இருந்ததால் என்னால் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல. திரும்ப வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததை அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோவை எடுத்தது வந்துட்டு என்னோட அப்பா தான். அவர் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தார், என்னோட மாமனார். அவர் அப்பப்போ எதனா காமெடி பண்ணிகிட்டே இருந்தார், அதனால் நான் சிரிச்சுட்டே இருந்தேன். பட் அதை வந்து கட் பண்ணாதான் அப்படியே போட்டிருக்கேன். சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு நான் டிமார்ட்டில் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வந்து கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்துட்டு ரஸ்க்கு, பிஸ்கெட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தது. ரயானுக்காக வந்து கொஞ்சம் பிஸ்கெட்டு, அப்புறம் எல்லாருக்குமே சேர்த்து கொஞ்சம் ரஸ்க்கு பிஸ்கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வந்துட்டு 160 ருபீஸ் போல் வந்துட்டு எம்ஆர்பி இருந்தது. கொஞ்சம் ஆஃபர் போயிட்டு எங்களுக்கு வந்துட்டு 120 போல் கிடச்சிச்சு. அது கொஞ்சம் வந்துட்டு ப்ராஃபிட் மாதிரி இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ், பட்டாணி, முதல்ல பச்சை பட்டாணி, அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். 120 சம்திங், 25 சம்திங் அதோட ரேட்டு, 1/2 kg. அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு வெல்லம் பவுடராக நமக்கு வந்து கிடைக்கும் இந்த பிராண்டில். ஸோ இது வந்து நான் 2 பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்துட்டு 32 ருபீஸ்க்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 55, 59 இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இந்த கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு பாயசம் வைக்கிறதுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவேன். ஈவன் வந்து நான் அதிரசம் பண்ணுறதுக்கு கூடமே இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஃபினாயில் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், அதனால இது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கூட நான் சொன்னேன் இல்லையா, பொம்மை ரயானுக்காக வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொம்மை தான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 599 ருபீஸ். வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு ரயான் ஆல்ரெடி இருக்கிற பொம்மையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். இதை வச்சு என்ன பண்ணுவான்னு தெரில, அதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு பேக்கெட் வந்து சேமியா வாங்கிட்டு வந்திருந்தேன், பாயசம். அதுக்கப்புறம் வந்துட்டு எதனா வந்து ஸ்வீட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு சிக்கன், மட்டன் வச்சு வந்து நாங்கள் பிரியாணி மாதிரி பண்ணுவோம், சேமியா பிரியாணி. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி கூட நான் வந்து போடுறேன். அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம், மூந்தாலை, அதுக்கப்புறம் டேட்ஸு. இந்த டேட்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம வாங்குறது. எப்போ டிமார்ட் போனாலுமே, மந்த்லி கிராசரிஸ் வாங்க போனாலும், எப்போ போனாலுமே இது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு அரௌண்ட் 160 போல் இருக்கும். நமக்கு வந்துட்டு ஆஃபரில் 114 ஆர் வந்துட்டு 117 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரெசிபிஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நான் வாங்கியிருந்தேன். என்னென்னா சீஸு, பட்டரு, அதுக்கப்புறம் பன்னீர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். பன்னீர் வந்துட்டு அப்பப்போ வாங்குவோம், பட் வந்துட்டு பட்டரும் அந்த சீஸும் அவ்வளோ வாங்குறதில்ல. இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் துணி துவைக்கிறதுக்கு தேவையான பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்துட்டு வீல்ஸ் பிராண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுதான் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்கும், அதனால எப்போவுமே இது தான் வாங்குறது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சோப்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சந்தோஷ் சோப்பு வந்துட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கூட வந்துட்டு கொஞ்சம் பத்தியுமே வாங்கிட்டு வந்திருந்தோம்.
இந்த மாதிரி நம்ம வந்து பல்காக எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால வந்து மொத்தமாகவே வாங்கிட்டு வந்துடுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் போல் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து டெட்டால் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக. இது வந்து கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் போல் இருக்கும். வீட்டில் வந்து பாட்டில் இருக்குது, அதில் ஊற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் ப்ரஷ்லாம் கூட வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்துட்டு சிங்க்கு கழுவுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்துட்டு பாட்டில் கழுவுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெண்டுமே வந்துட்டு 79 ருபீஸ் தான். அப்புறம் இது வந்து டீ வடிகட்டுறது. ஆல்ரெடி ஒன்று வாங்கினேன் இதே மாதிரியாக 59 ருபீஸ்க்கு. பட் என்ன ஆச்சுன்னா ஒரு தட்டுனோம் பார்த்தீங்களா, டீ வடிக்கும் போது அது டப்புன்னு உடஞ்சிருச்சு. அதனால இன்னொன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது வந்துட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பிளாக் சர்விங் பிளேட்டு. இதில் 2 கலர் ஆப்ஷன் இருந்தது. ஒன்று பிளாக்கு, ஒன்று வந்துட்டு ஒயிட் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பிளாக் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்துட்டு 99 ருபீஸு. நான் வந்துட்டு இது வீடியோ பர்பஸ்க்காக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், டிஸ்பிளேக்காக. இதுவும் வீடியோக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சின்னதாக ஒரு பவுல். ஒன்று வந்துட்டு 22 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். எதனா வந்துட்டு ரெசிபி எடுத்தோம்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்துட்டு பியர் சோப்பு எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 228 ருபீஸு. பட் வந்துட்டு டிமார்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, ஆக்சுவல் ப்ரைஸ் தான் இவ்வளோ. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பன்னீர் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவார். மற்றவங்க யாருமே அவ்வளோ சாப்பிட மாட்டோம். எப்போயாவது ஃப்ரை பண்ணால் சாப்பிடுவோம். இதில் வந்துட்டு ஒரு ரெசிபி எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு மெயினாகவே வாங்கிட்டு வந்திருந்தோம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். 200 கிராமே வந்துட்டு 125 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது மெயினான ஐட்டம் பாஸ்மதி ரைஸு, பிரியாணி ரைஸு. நாம் வந்துட்டு 2 பிராண்டில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு தாவூது, இன்னொன்று வந்துட்டு இந்தியா கேட்டில் வந்து கிளாசிக் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த பிளாக்கு கோல்டு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக்கெட் வாங்குவோம். இது 2ல் ஏதாவது வாங்குவோம். எது வந்துட்டு ஆஃபரில் இருக்கோ அப்போதைக்கு அதை வாங்குறது. அன்னைக்கு வந்துட்டு ஆஃபரில் இதுதான் இருந்துச்சு. அதுவுமே இருந்துச்சு, பட் அது கொஞ்சம் இதை விட காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இது வந்துட்டு வெள்ளை முக்கடலை. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப இதுவுமே காஸ்ட்லி. 1/2 kg வந்துட்டு 125 அந்த ரேஞ்சில் இருக்கும். அது ஒரு பேக்கெட் 1/2 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கூட வந்து சமையல் எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 லிட்டர் போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாம் வந்து சமைக்கிறதுக்கு வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அப்புறம் அப்பப்போ வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ஃப்ரீடமில் வந்துட்டு ஒரு 3 லிட்டர் போல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி, இதனா பாயசம் வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பேக்கெட் வந்துட்டு 32 ருபீஸ் போல் வந்துட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது மீல் மேக்கர். இதோட ப்ரைஸ் வந்து 29 ருபீஸு. அப்புறம் வந்துட்டு அரிசி மாவு. மோஸ்ட்லி வந்துட்டு அரிசி மாவு வந்து நம்ம வீட்டிலே வந்து அரைச்சிருவோம். வீட்டில் அரைச்சது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஊருக்கு போய் 3 மாதம் போல் ஆகிடுச்சு. அதனால தீந்துருச்சு. அதனால் 2 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு பேக்கெட் வந்துட்டு 70 ரூபா. இது வந்துட்டு நாங்கள் 2 பேக்கெட் போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் வந்துட்டு முறுக்கு செய்யலாம், அதுக்கப்புறம் இடியாப்பம், அது கூடவே வந்துட்டு நம்ம என்னென்ன அரிசி மாவில் செய்கிறோமோ அது எல்லாமே செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி ஒரு 3 டைம் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு இப்போ வாங்கிட்டோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு மூச்சு மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னான்னு எக்ஸாக்டாக எனக்கே தெரியல. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கேன். ஒரு ஆள் வந்துட்டு இதெல்லாமா சொல்லணும், அதெல்லாமா சொல்லணும், குடு ரயான் தூங்குறதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து நானும் மூச்சு மட்டும் சொல்லி முடிச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துட்டேன். அப்புறம் இதுவுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஐட்டம் தான், கோதுமை மாவு. மோஸ்ட்லி எல்லார் வீட்லையுமே வந்துட்டு வாங்குவோன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அரிசி மாவு வந்துட்டு ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்துட்டு கோதுமை மாவுமே வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். பட் இப்போ வந்து தீர்ந்ததால் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு கடையில் வாங்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வாங்கினது இருக்குது ஒரு 2-3 கிலோ போல் வந்துட்டு. இப்போ வந்துட்டு ஒரு 2 கிலோ போல் வாங்கியிருக்கேன் சக்கி பிராண்டில். இது வந்துட்டு 1113 போல் வாங்கியிருந்தது. அடுத்து வந்துட்டு இது ஓமம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லார் வீட்லையுமே வந்துட்டு இருக்கணும். ஏன்னா எப்போனா வந்துட்டு நம்மளுக்கு டக்குன்னு வயிறு வலி வந்தாவோ எதனா பிரச்சனையானா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சுடுதண்ணியில் வந்து இதை போட்டு ஊற வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். இது குடித்தோம்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து ரிலீஃபாக இருக்கும். நான் வந்துட்டு சின்ன வயசில் நிறைய ஓமத்திரகம் குடிப்பேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் இந்த டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டு ஒன்றா இருக்கும். பட் இதில் தான் அது செய்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால் இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பட்டாணி சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்ன பச்சை பட்டாணி. இது வந்து வெள்ளை பட்டாணின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கம்மி தான், 40 ருபீஸ் போல் வந்துட்டு இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்துட்டு நம்ம ஆப்பம் செஞ்சோம்னா அதுக்கு வந்துட்டு கூட்டு வைக்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்துட்டு ஆப்பத்துக்கு கடலைக்கறி வைப்பாங்க. நாம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஆப்பத்துக்கு பட்டாணி கறி தான் வைப்போம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது வந்துட்டு மஞ்சள் தூள் மொத்தமாக வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ போல் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. இது வந்து 1 மந்த்துக்கு மேலேயே வரும். நம்ம வாங்கி வச்சிட்டா யூஸ் ஆகலையா, அதனால அதை வாங்கியாச்சு.
அப்புறம் இதெல்லாம் தான் மெயின் ஐட்டம். ஃபஸ்ட்டு எடுத்தது வந்துட்டு உளுந்து வந்துட்டு இப்போ ரேட்டு ரொம்ப வந்துட்டு கூடிகிட்டே போகுது. பட் நம்மளுக்கு தேவையில்லையா இட்லி செய்கிறதுக்கு, அதனால வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு கிலோ 14 ஆர் வந்து 17 இருக்குன்னு நினைக்கிறேன். 114 ரூபா, அப்படி இல்லைன்னா 117 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இது வந்துட்டு ஒரு 3 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்து அப்புறம் வந்துட்டு இது ஜீரக சம்பா ரைஸு. இது வந்துட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு, நெச்சோறு செய்கிறதுக்குலாம் வந்துட்டு வாங்குவோம். எங்கள் மாமிக்கு வந்துட்டு இந்த பிரியாணி நெச்சோறு எல்லாம் வந்துட்டு இந்த ஜீரக சம்பா ரைஸில் வச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருந்தோம். 4.25 கிலோ. 1 கிலோ வந்துட்டு 93 ரூபா 50 பைசா. எனக்கு தெரியல எதுக்கு வந்துட்டு எல்லா ப்ரைஸ்லுமே வந்துட்டு மோஸ்ட்லி 93 ரூபா 50 பைசா. அந்த உளுந்துமே வந்துட்டு 114 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே 50 பைசா கொஞ்சம் கூட்டி வச்சுருப்பாங்க. அது எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சால் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு உளுந்து பார்த்தோம் இல்லையா, இது வந்து இட்லி அரிசி. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். மோஸ்ட்லி அப்போல்லாம் வந்துட்டு இட்லி செய்ய மாட்டோம், வீட்டில் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் வந்துட்டு இட்லி பிடிக்கும். பட் இப்போ வந்துட்டு ரயான் வந்ததால் எல்லாருக்குமே வீக்லி ஒரு 2 டைம்ஸாவது வந்துட்டு இட்லி தான். அப்புறம் இட்லி அரிசியோட விலை வந்துட்டு 45 ரூபா 50 பைசா. அதில் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இதுவுமே வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா ரவை வந்துட்டு மோஸ்ட்லி யாருக்குமே பிடிக்காது இந்த வெள்ளை ரவைன்னா. அதனால் வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்திங்களா ரவை, இதுக்கு பேர் வந்து லாப்ஸி ரவை இல்லைன்னா வந்து பென்சி ரவை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதோட பேர் தெரியல. பட் அதோட கிலோ வந்துட்டு 42 ரூபா 50 பைசா 1 கிலோ. அதனால நாங்கள் வந்துட்டு ஒரு 3.5 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். மோஸ்ட்லி நாங்கள் வந்துட்டு அதில் கறி போட்டு தான் செய்வோம். கறி இல்லைன்னா வந்துட்டு மசாலா போட்டு பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு கடலைப்பருப்பு கிட்டத்தட்ட 1.25 கிலோ போல் வாங்கியிருந்தோம். கிலோ வந்துட்டு 94 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா நம்ம அதிகமாக வாங்கி வச்சுருந்தா பூச்சி பிடிச்சிருது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே வாங்கியிருந்தோம். அப்புறம் இது வந்துட்டு ரொம்ப முக்கியம், இட்லி செய்வோன்னு சொன்னோம்ல. அப்புறம் இட்லிக்கு சாம்பார் வேணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு துவரம் பருப்பு ரேட்டு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. 171 ரூபா 50 பைசா. அதுவே வந்துட்டு எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வாங்கினா அந்த ப்ரைஸு. இன்னும் வந்துட்டு நல்ல குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி. அதில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா 180, 190, 199 வரையுமே இருக்குது பருப்போட ரேட்டு. நீங்கள் எந்த ரேட்டில் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எவ்வளோன்னு இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பெங்களூரில் இந்த ரேட்டு போடுறாங்க டிமார்ட்டில். நாங்கள் வந்துட்டு 2 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இது வந்துட்டு பொட்டுக்கடலை வந்துட்டு கிலோ 98 ரூபா. நாங்கள் வந்துட்டு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வந்திருந்தோம். இதனால் வந்து ஸ்வீட்டு அப்படி இல்லைனா சட்னிக்கு தேவைப்படும், அதனால் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இது வந்துட்டு பால் ரவை ரொம்பவே கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தோம், 1/4 கிலோ போல். இதுவுமே கேசரி அப்புறம் வந்துட்டு இந்த பூரிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இது வந்துட்டு சிறுபருப்பு. நம்ம வீட்டில் வந்து அதிகமாக வந்துட்டு சிறுபருப்பு யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலுமே இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்துட்டு ரயான் இருக்கிறதால பருப்பு சோறு வைப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுமே வந்துட்டு பருப்பு நிறையாவே கூட்டுவோம். அப்புறம் பொங்கல், அப்புறம் அது போக வந்துட்டு எதனா தால் தட்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்துட்டு சக்கரை. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். கிராசரி ஐட்டத்தில் சக்கரை வந்து நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு டேயில் வந்துட்டு 3 to 4 டைம் வந்துட்டு நம்ம டீ போட்டுருவோம். அதனால நிறையவே வந்துட்டு சக்கரை தேவைப்படும். அதனால வந்துட்டு 5 கிலோ போல் வாங்கிட்டோம். இதோட கிலோ வந்துட்டு 42 ரூபா 50 பைசா. அதுக்கப்புறம் கடைசி ஐட்டமாக வந்துட்டு கருப்பு மூக்கடலை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்துட்டு யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது. அவிச்சு தாளிச்சா சாப்பிடுவாங்க, பட் கடலைக்கறி மாதிரி வச்சா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த வெள்ளை கொண்ட கடலை இருக்குது பார்த்திங்களா, அதில் கலந்து வந்துட்டு அப்பப்போ வைப்போம். இப்போ வந்துட்டு கிராசரி ஐட்டெலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு அது போக நம்ம கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, பாட்டில் கழுவுறதுக்காக ப்ரஷ்ஷு, அது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்துட்டு 79 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் யூஸ் பண்ணுறேனோ இல்லையே, என் பையன் வந்து நல்லா யூஸ் பண்ணுறான் இந்த கொட்டடிக்கிறதுக்கெல்லாம். அவன்கிட்டருந்து எப்படியாவது காப்பாற்றி வந்துட்டு கொஞ்சம் நாளைக்காவது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கிராசரி ஐட்டத்தில் ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணிட்டு நடுது. இது வந்து டீ தூள். இது வந்துட்டு 1 கிலோ 650 ரூபா. நம்ம வந்துட்டு ஆஃபரில் வந்துட்டு 499 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இதில் இந்த அஸ்வகந்தா, அப்புறம் சுக்கு, ஏலக்காய், அப்படி என்னென்னமோ ஒரு லிஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. எக்ஸாக்டாக எனக்கு என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் அதில் டீ போட்டு குடித்தா நல்லா வாசமாக தொண்டைக்கு இதமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம்.
அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக டிஷ்யூ பேப்பரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோடய கிச்சனுக்கு. அப்பப்போ எதனா சிந்துனாவோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம பொரிக்கிற ஐட்டத்துக்கு வந்து வச்சு எடுக்கிறதுக்காக நான் முதல்ல மோஸ்ட்லி வந்துட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்துட்டு 10 மந்த் தெரியல 1 மந்த்துக்கு தேவைன்னா வந்துட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்துட்டு வாங்குவோம். அப்புறம் இது வந்துட்டு காய்கறி வைக்கிறதுக்கான கூடை. ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட்டு இருக்குது. நாம் வந்துட்டு இதுக்கு முன்னால் வந்துட்டு சில்வரில் ட்ராலி மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வந்துட்டு ரயான் குட்டியை வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கிறதால அதை தூக்கி மூட்டை கட்டி மேலே போட்டாச்சு. அதனால இன்னொரு செட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் தனித்தனி பேஸ்கெட்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து எங்களுக்கு பில் வந்துட்டு 7300 சம்திங் வந்துச்சு. எங்களுக்கு வந்து கிராசரி ஆல்மோஸ்ட் வந்து 7000 இல்லைனா 6000 போல் வரும். நாம் வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியதுல தேவையில்லாத இந்த மாதிரி பேஸ்கெட்டு, அப்புறம் வந்துட்டு ரேனுக்கு பொம்மை, அப்புறம் நான் கொஞ்சம் வந்துட்டு அந்த ப்ரஷ்லாம் வாங்கினல அதனால சேர்த்து ஒரு 1000 போல் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இல்லைனா வந்துட்டு 6000 இல்லைன்னா 6500 போல் வரும். அப்பப்போ எதனா வந்துட்டு பொருள் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிக்குவோம். அப்புறம் இந்த டிமார்ட் போல் வந்துட்டு கடைக்கு போனாவே நம்ம என்ன பொருள் வாங்க போகிறோமோ அதை தவிர தேவையில்லாத பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து நான் கொஞ்சம் நிறையவே பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.